ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டு இருக்குது ரேடியோ சிட்டி 91.1 அண்ணா உங்களோட ஆர்ஜே பிரியா. வயசாக ஆக உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல கிட்னி சம்பந்தமா வர பிரச்சனைகள் வர வர இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். யூரினரி இஷ்யூஸா இருக்கட்டும், கிட்னில ஸ்டோன் வரதா இருக்கட்டும், வயசாகிறதுன்னு இல்லை, இப்போ ஒரு 30 ஏஜ் தொட்டாலே நிறைய பேருக்கு இதனால இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ கிட்னி டிசீஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது எப்படி, இல்லை அந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கியூர் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம டாக்டரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே. ஸோ இதை பத்தி நம்மளுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இருக்காரு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்டா பிராக்டிஸ் பண்ற டாக்டர் பி காத்தமுத்து தான் இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. வெல்கம் சார். இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே இல்லையா டாக்டர்? ஸோ ஒரு யூராலஜிஸ்டா அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்டா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிட்னி டிசீஸை பத்தி மக்கள் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் டாக்டர் காத்தமுத்து, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து பேசுறேன். வேர்ல்டு கிட்னி டேவுடைய இம்பார்ட்டன்ஸா எப்படி யூரோலஜிஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்போ சம்மர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கான்சூர்லாம். மார்ச் 10-15 டெம்பரேச்சர் மோர் தென் 100 டிகிரிஸ் போகுது. ஸோ ஏப்ரல் மேலாம் இப்போ ஹையர் அண்ட் people are very cautious about the heat, and this is the time where they are very much prone to develop kidney stones. So the precaution what they have to take is take adequate water, minimum 2 to 2.5 liter urine வர அளவுக்கு, 3 லிட்டர் to 4 லிட்டர் தண்ணி, திரவ பானங்கள் லைக் கூல் ட்ரிங்க்ஸ், ஹார்லிக்ஸ், இளநீர், ஜூசஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ். டாக்டர், இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே கிட்னில ஸ்டோன் வரதுதான். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்குது. கிட்னில ஸ்டோன் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். யூரின்ல வாட்டர் அதுவும் மினரல்ஸும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால்தான் அது ஒரு அந்த நார்மல் யூரின் மாதிரி வரும். இன்கேஸ் வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் பொழுது அந்த மினரல்ஸ் டெபாசிட் ஆகும். அல்லது மினரல்ஸ் எக்ஸஸா இருந்தாலும் தண்ணி குடிக்கிற தண்ணியோட அடிக்கடி குடிச்சாலும் மினரல்ஸ் எக்ஸஸா இருந்தாலும் அவங்களுக்கு மினரல்ஸ் கிட்னில டெபாசிட் ஆகி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ரெண்டு ரீசன். ஒன்று எக்ஸஸ் மினரல் ப்ரொடக்ஷன் ஆர் இன்அடிக்வேட் வாட்டர் இன்டேக். இந்த ரெண்டு ரீசன்னால தான் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த தண்ணி நிறைய குடிச்சோம்னா ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தண்ணி குடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின் வரும்போது, நார்மலா அடல்ட்ஸ் ஒரு 1.5 லிட்டர் டு 2 லிட்டர் ஆஃப் யூரின் பாஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கும். வேற என்ன ப்ரிகாஷன் அப்படின்னா, மெயினா மினரல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாம நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன இதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், சால்ட் இன்டேக் கம்மி பண்ணணும். அது நார்மல் சால்ட் இன்டேக் போக எக்ஸஸ் ஆஃப் சால்ட் இன்டேக், பப்படம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தென் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வராம ஸ்டோன்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கிட்னி ஸ்டோன் வராம ப்ரிவென்ட் பண்றது எப்படி அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவ்வளோ நேரமா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது ஒரு வேளை வந்துருச்சு கிட்னி ஸ்டோன், அப்போ இதை கியூர் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கும்? அதை பத்தி கொஞ்சம் லிசனர்ஸ்க்காக சொல்லுங்க டாக்டர். யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு ட்ரீட் ப்ராப்ளம் ஆல்சோ பிகாஸ் ஏன்னா இந்த வைட் ஸ்ப்ரெட் யூஸ் ஆஃப் ஓவர் த கவுண்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் இது மாதிரிலாம் பண்றதுனால அவர் இன்கம்ப்ளீட் கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷனோட வரும்போது அவங்களுக்கு நார்மலாக கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்களுக்கு கேட்கறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, அல்லது இன்ஃபெக்ஷன் ஆஃப் உடம்புக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது. இது நாம இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக் சேலஞ்ச். இதுக்கு பீப்புளுக்கான அவேர்னஸ் ஒன்று ஓவர் த கவுண்டர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஆர் டாக்டர் பிரிஸ்கிரைப் அவாய்ட் பண்ணணும். டாக்டர் பிரிஸ்கிரைப்டு ஆன்டிபயோட்டிக்ஸை அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது வராம இருக்கிறதுக்கு வந்தா மாத்திரைக்கு அதெல்லாம் கொடுத்தோம்னா கேட்கும். வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி நிறைய குடிச்சோம்னா யூரின் பிளாடர்ல ரொம்ப அதிகமாக ஸ்டோர் ஆகாம இருக்கும்போது அந்த இருக்கிற பாக்டீரியாவை அது வாஷ் அவுட் பண்ணி போயிடும். தென் யூரின்
வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஹோல்ட் பண்ணாம அப்போ பீரியாடிக்கா எம்டி பண்ணாங்கனாலும் இன்ஃபெக்ஷன் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து இப்போ ஒர்க்கிங் கல்ச்சர் ரொம்ப டிமாண்ட், எல்லாருமே ஒர்க்கிங் எஜுகேஷன் எல்லாமே இதானதுனால லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் அவங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றாங்க. ஸ்கூல்ஸ்ல வந்து ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஒன்னா தண்ணி கம்மியா குடிக்கிறாங்க அல்லது தண்ணி குடிச்சாலே யூரின் வந்து அடக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ வாஷ்ரூம்ஸை வந்து பப்ளிக் லெவல்ல இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் யூஸிங் இட் ப்ராப்பராக நம்ம ஹைஜீன் ப்ரிகாஷன் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். தென் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்க்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன் டு ப்ரிவென்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்.